ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன லஞ்சுங்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே சின்னதாக ஒரு கதை பேசிக்கிட்டே பார்க்கலாம். ஒரு பெரிய காடுங்க, நல்ல செடி மரம் காடு, பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய பறவைங்க, விதவிதமான பறவைங்க நிறைய வாழ்ந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு நாள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய காட்டுத்தீ இதுவாகிடுச்சுங்க. அப்போ என்னாச்சு, அதுலேருந்து ஒரு குட்டி பறவை என்ன பண்ணுச்சு, காட்டுத்தீயை பார்த்ததும் பயந்து அதோட கூட்டத்தை விட்டு வெளியில் போயிடுச்சு. அப்போ பார்த்து அந்த சமயம் இன்னொரு பறவை அங்கேருந்து பறந்து வந்துட்டு இருந்தது. காடே தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்கு, நீ ஏன் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி அந்த இன்னொரு பறவை குட்டி பறவைக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த குட்டி பறவை சொன்னிச்சான், நான் தினம் இந்த மரத்தோட பழத்தை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் இருப்பிடத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை ஏதோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் போய் ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த ஆற்றுல போயிட்டு அதோட குட்டியான அழகில் அதோட எவ்வளவு தண்ணி அதோட குட்டி அழகில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த காட்டுத்தீ மேலே தெளிச்சிச்சாமா. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பறவை என்ன பண்ணுச்சான், நீ செய்கிற இந்த சின்ன துளியில் தான் இந்த காட்டோட தீயை அணைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டு சிரிச்சிச்சுங்களாம், கிண்டல் பண்ணாங்களாம். அதுக்கு அந்த சின்ன பறவை சொன்னிச்சாம்மா, என்னால் இந்த காட்டுத்தீயை அணைக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனாலும் நான் செய்ய வேண்டிய இந்த கடமையிலேருந்து நான் என்றைக்குமே பின்வாங்க மாட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை அந்த குட்டி அழகில் எவ்வளவு முடியுமோ அந்த தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சிக்கிட்டே இருந்துச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் செய்கிற செயலோட அளவு எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, நாம் காட்டுற விடாமுயற்சியும் அதனுடைய நேர்மையான எண்ணம் மட்டும்தாங்க நம்மளை ஒரு வெற்றியாளர மாட்டோம். எத்தப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடணும். ஒரு நாளும் அந்த முயற்சியை கைவிடவே கூடாதுங்க. அப்படி நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே தோல்வியை தான் சந்திக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும். இதுதாங்க இன்றைக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஸ்டோரி. இதே மாதிரி சின்ன சின்ன கதையெல்லாம் தினம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சப்பாத்தி, சாதம், முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் போட்டு சின்னதாக ஒரு கூட்டுங்க, அப்புறம் பீட்ரூட் பொரியல், கொஞ்சமாக ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச். அப்புறமா பேசிக்கிட்டே கதையை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மளோட முயற்சியை என்றைக்கும் நம்ம கைவிடவே கூடாதுங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். முயற்சி பண்ண வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முயற்சியை மட்டும் எப்போவும் கைவிடக்கூடாதுங்க. அப்படியே இன்றைக்கி இந்த சமையல் எப்படி செஞ்சுங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இதிலே கொஞ்சமாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம்னா இன்னும் சில்லி சப்பாத்தி இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை கொஞ்சமாக லைட்டாக உப்பு, ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருப்போம். இது நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். முட்டை நல்லா திரண்டு வர அளவுக்கு வணக்கிக்கலாம். பக்கத்தில் குக்கரில்
முட்டைக்கோஸ், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 3 விசில் வர வரைக்கும் விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இந்த முட்டையும் சப்பாத்தியும் நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஒன்றா வந்துடுச்சு. இப்போது சில்லி சப்பாத்தி ரெடி. இப்போது வாழைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு தான் எடுத்து வச்சேன். ஆனால் வாழைக்காய் சில்லி வேணும்னு சொல்லி பாப்பா ரொம்ப கேட்டுட்டா. அதனால் வாழைக்காவை சில்லி பவுட்ரு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருக்கேன், ஊற வச்சு. இப்போ அதை சில்லி மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. சில்லி ரெடி இதாகிடுச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வாழைக்காவை நல்லா 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஸ்டீம் போனது இப்போ விசிலை எடுத்து விட்டுட்டு நல்லா ஒவ்வொன்றா பக்கமாக சேர்த்துக்கலாங்க. அதுதாங்க, இப்போ வாழைக்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு அடுத்தது ரெடி ஆகிடுச்சு. இப்போது முட்டைக்கோசு ஸ்டீம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிப்பு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காயை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதற்கு இதையெல்லாம் திருப்பி விட்டாச்சுங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்து முட்டைக்கோஸை நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த கடாய்க்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் ஊற வச்ச அரிசி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை கழுவி 1க்கு 2 தண்ணி. வீடியோ எடுக்கிறது கூட எடுத்துடலாங்க, எடிட்டிங் பண்ணி எதுவும் பண்ணிடலாம். ஆனால் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே எத்தனை சிக்கல், எத்தனை இடைஞ்சல். அப்போ தான் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, அது வேணும் இது வேணும். அடடடா, வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஓகேங்க, நம்ம சமையலை பார்ப்போம். அதுதாங்க, வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாதம் தான். அவ்வளோதாங்க, எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாதத்தை ஒரு சாதம் வைக்கிறதுக்குள்ளே எவ்வளவு சிக்கல், எவ்வளோ பிரச்சனை. வாழ்க்கையில் இந்த மாதிரி தாங்க நிறைய தடங்கள் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, நாம் முயற்சி பண்ணுறதை மட்டும் எப்பவும் கைவிட்டுடவே கூடாதுங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதை விட இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறதை மட்டும் எப்போவும்
எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லன்ச் வீடியோ இதுதான். நாளைக்கு என்ன லஞ்சுங்கிறத இனி அடுத்த வீடியோ மண்டே தாங்க லன்ச்சு. மண்டே என்ன லஞ்சுங்கிறத மண்டே மத்தியானம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.